ஸோ இங்கே தேர்டு சம்மில் பார்த்தீங்கன்னா a circular carpet whose radius is 106 centimeter is laid on a circular hall. ஒரு சர்க்குலர் ஹாலுமே சர்க்குலாக இருக்குது. அதில் வந்து ஒரு சர்க்குலர் கார்பெட் போட்டிருக்காங்க. ஸோ ஹாலோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கார்பெட்டோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஹால் அன்கவர்டு பை த கார்பெட். ஸோ கார்பெட் இல்லாமல் இருக்கிற ஏரியாவை வந்து நமக்கு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஹால். ஓகேவா, இது வந்து ஹாலு. இந்த சர்க்குலர் ஹாலில் ஒரு சர்க்குலர் கார்பெட் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கார்பெட்டோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கார்பெட்டோட ரேடியஸ் வந்து 106. ஓகே, இங்கேருந்து நமக்கு அந்த ஹாலோட ரேடியஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 120 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 106 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு கார்பெட்டில் கவர் ஆகிருக்கு. இங்கே கார்பெட்டில் கவர் ஆகாதது இந்த ஹாலில் இந்த பிளேஸ் மட்டும் தான் நமக்கு கவர் ஆகிருக்காது. ஓகேவா, ஸோ இந்த பிளேஸோட ஏரியா மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதே தான், பெரிய சர்க்கிள் கம்ப்ளீட் ஏரியாவிலேருந்து இந்த சின்ன குட்டி கார்பெட் ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அதே தான் ஃபார்முலா. ஸோ இப்போ தேர்டு சம்மில் பார்க்கலாம். இப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 106 சென்டிமீட்டர், அதாவது கார்பெட்டோடது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாலோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 120, இது வந்து கேபிட்டல் ஆர் போடணும், 120 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த uncovered by the carpet, area of the hall uncovered by the carpet equal to நம்ம அதே தான் pi r square minus r square. இப்போ பைனா 22/7, ஆரோட வேல்யூ வந்து 120 ஸ்கொயர் மைனஸ் 106 ஸ்கொயர். இப்போ 22/7, இங்கே வந்து 120 + 106, 120 - 106. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். 22/7, இங்கே வந்து நம்ம 120 + 106 வந்து நமக்கு 226, இங்கே வந்து 14. ஸோ இப்போ கேன்சல் ஆகிடுச்சு 2 டைம்ஸ். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 9944, எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே.